வெல்கம் மக்களே. இது என்னென்னு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. ஏன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டேன். என்ன கண்டுபிடிச்சிங்களா? இது தாங்க முடக்கத்தான் கீரை. இதை வச்சு நான் தோசை போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி தோசை போட போகிறதில்ல, ரசம் இருக்குல்ல, அது தாங்க பண்ண போகிறேன். ஒரு குட்டி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அது கூட 1 ஸ்பூன் தனியா இருக்குல்ல, கொத்தமல்லி விதை, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சமாக கறிவேப்பிலை. நெக்ஸ்ட் 3 பல் பூண்டுங்க, அந்த தோல் இருக்குல்ல, அது கூடவே சேர்த்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான் கீரைங்க போட்டு கோர்ஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் மக்களே. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சா போதும். ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் கரைச்சி வச்சுருக்கேன். நான் வைக்கிறது ஒரு 5 பேருக்கு வச்சுருக்காங்க. அந்த புளி தண்ணியிலேயே நம்ம ஒரு தக்காளியை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் கையாலேயே. பாருங்கள், தக்காளி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல, அந்த எல்லா பேஸ்ட்டுமே இதை கூட ஆட் பண்ணிடலாம். ஜார்லேயே கொஞ்சம் புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி அதிலே கொட்டிடுங்க. இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன். உங்களுக்கு நெய் வேணாலும் நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு போட்டு நல்லா வெடிக்க விட்டுட்டு 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கோங்க, கல் உப்பு போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சள் தூள், பெருங்காயம், கல் உப்பு 3ம் கண்டிப்பாக நல்லா வறுபடணுங்க. அந்த காலத்தில் உப்பை வறுத்து தாங்க சாப்பிடுவாங்களாம். அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல புளி தண்ணி, அந்த பேஸ்ட் எல்லாமே, அதை நம்ம எல்லாத்தையுமே கூட ஆட் பண்ணி நம்ம நல்லா கொதிக்க விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும் மக்களே. பாருங்கள், 3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்மளோட முடக்கத்தான் ரசம் சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி லெமன் ரசம் போட்டிருக்கோம், பருப்பு ரசம் போட்டிருக்கோம், மிளகு ரசம் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட் பூண்டு ரசம் போட்டிருக்கோம். இது 5வதாக முடக்கத்தான் ரசமும் போட்டாச்சு. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க மோர் ரசம் பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீக் நான் அதை அப்லோட் பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு எந்த ரசம் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த முடக்கத்தான் மாதம் ஒரு முறை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு முட்டி வலிக்குதில்ல, அது எல்லாமே சரியாக போகுமாங்க. ஆக்சுவலி இந்த பேர்லேயே இருக்குங்க, முடக்கு அறுத்தான். அதாவது இந்த முட்டியில் உள்ள வலி எல்லாத்தையுமே நீக்கிருமாங்க. இது பாருங்கள், இவ்வளோ முடக்கத்தான் வச்சுருக்கேன். இதை நிழல்லே நல்லா காய வச்சுட்டு சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் அதில் ஆட் பண்ணி நான் பவுடர் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வீக்கில் நான் அப்லோட் பண்ணிடுறேன் இது என்னன்னு சொல்லிட்டு. முடக்கத்தான் இட்லி அதுதான் பண்ண போகிறேன். இந்த ரசம் மந்த்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.